இன்னும் நமக்கு 4 முதல் 5 மாவட்டத்தில மழை விடவே இல்ல பாருங்க. தொடர்ந்து நம்ப சொல்லிக்கொண்டே இருந்தோம். 11ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவுங்கிறது விடப்போறது கிடையாது. படிப்படியா சில மாவட்டத்தில மழை குறைந்து கொண்டே வந்தாலும், ஒரு 4 மாவட்டங்கள், 5 மாவட்டத்தில மழை விடவே இல்ல. பயங்கரமான மழை அப்படிங்கிறது பெய்து கொண்டே தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் தொடர்ந்து இந்த ஆபத்துகள் நீடிக்கும், இன்னும் எங்கெல்லாம் இந்த மிக கனமழை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா காலை முதல் மதியம் வரைக்கும் நமக்கு நிறைய மாவட்டங்கள் அமைதியா இருந்தாலும், மாலை முதல் இரவு வரைக்கும் பல இடங்கள்ல கனமழைங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிருது. அதில குறிப்பா நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி தான் நிச்சயமா நம்ம பேசணும். ஏன்னா தென் மாவட்டத்தில நிறைய இடங்கள்ல இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரத்திலயும் நல்ல ஒரு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டங்கள், திருச்செந்தூர், காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, சாத்தான்குளம், இந்த ஊர்லாம் நம்ம எப்போ லைவ் வந்தாலும் இந்த ஊரை நம்ம சொல்லாமல் போகிறதே கிடையாது. ஏன்னா எதுக்காக நம்ம தினமும் இந்த ஊர் பேரெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கெல்லாம் பயங்கரமான மழை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் தினமும் நம்ம லைவ் செக்ஷனில் இந்த ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே தூத்துக்குடி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, நாங்குநெறி, வள்ளியூர், திசைன்விளை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே நமக்கு மிக தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு. மிக கனமழை பெய்ய போகிறது. இந்த இடங்களில் ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து மீண்டும் நமக்கு வெள்ளப்பெருக்கு வருமா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நிறைய கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கும் நம்ம கன முதல் மிக கனமழைங்கிறது கடலோர பகுதிகள், கடலொட்டிய பகுதிகளுக்கு மிக மோசமான ஒரு வானிலை. இப்போ ராமநாதபுரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாயல்குடி, முதுகளத்தூர், ராமேஸ்வரம், ராமநாதபுரம், மண்டபம், தொண்டி, இது போன்ற பகுதிகள், கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை தீவிரமடையும். காலை நேரங்களில் அப்படியே நமக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கிறது போல இருந்தாலும், பகல் நேரங்களுக்கு அப்புறம் நல்ல ஒரு மழை தீவிரமாச்சு. இரவு மற்றும் நள்ளிரவிலையும் இந்த மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் நீங்கள் நாளைக்கு வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம டேட் கொடுத்துருக்குறோம். சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் உங்களுக்கு இன்றோடு நமக்கு மழை பொழிவுங்கிறது படிப்படியாக குறையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் தென் மாவட்டத்தில் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு அந்த தேதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு நாளை வரைக்கும் இந்த மழை பொழிவு விட்டு விட்டு பதிவாகிட்டே தான் இருக்கும். கடலோர மாவட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காரைக்குடி, சிவகங்கை மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை 2 பகுதிகளும் சற்று கவனமாக இருங்க. சிவகங்கை, மானாமதுரை, காரைக்குடி, ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, இலுப்பூர், புதுக்கோட்டை, பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதில் கன மிக கனமழை எங்கே பதிவாகும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி, திருநெல்வேலியினுடைய கடலோர பகுதி, ராமநாதபுரத்தினுடைய கடலோர பகுதிகள், அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி மற்றும் கன்னியாகுமரியிலும் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மழை தொடர்ந்தால் கண்டிப்பாக நாளைக்கு பள்ளிகள் விடுமுறை தான், அதில் நமக்கு மாற்றம் இல்லை. தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இரவு நள்ளிரவு நேரங்களிலும் இந்த மழை பொழிவு தொடருமா அப்படின்னு தான் இவ்வளோ நேரம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக சரி, இந்த மாவட்டத்தை விட்டுட்டு வேறு மாவட்டங்களில் ஏதாவது மழை வருதா அப்படின்னு பார்த்தா மேற்கு தொடர்ச்சியில் நல்ல மழை காத்துக்கிட்டு இருக்கு. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் விட்டு விட்டு பரவலாக நீங்கள் மழை எதிர்பாருங்க. மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள், இப்போ பொதுவாக நம்ம மதுரை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் கனமழை கிடைக்கும். ஏன்னா மதுரை கடலோர மாவட்டம் கிடையாது. ஏன்னா மதுரை நம்ம தென் மாவட்டங்களாக நம்ம பார்க்கப்படுது. அப்போ மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும், சில இடங்களில் கனமழை கிடைக்கும். கடலோர மாவட்டத்துக்கு தான் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் நமக்கு மழையும் பெய்து கொண்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம். இப்போ நமக்கு 6 மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கும் அல்லது 6 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, தேனி போன்ற மாவட்டங்கள் தான் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. சரி ப்ரோ, இந்த டெல்டா பக்கம்லாம் என்ன ப்ரோ ஆச்சு? தென் மாவட்டத்துக்கு மட்டும் நல்ல மழை வந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கும் நல்ல மழை வந்துச்சு, இப்போ பார்த்தா எங்களுக்கு மழையை காணோன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்க. டெல்டா மாவட்டத்திலிருந்து நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர்,
புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இது போன்ற மாவட்டத்திலிருந்து நிறைய கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம டெல்டா மாவட்டங்களில் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம நிறைய மழை பொழிவு தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். பள்ளிகள் விடுமுறை நம்ம பார்க்க முடியும். வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாகை மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில் மழை அப்படியே விட்டுட்டு போகாது. உங்களுக்கு வந்து மிதமான மழை நிச்சயமாக தொடரும். இதில் டெல்டா மாவட்டத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம்னா புதுக்கோட்டையில் கனமழை எதிர்பார்க்கலாம். அப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு பகுதிகளில் கொஞ்சம் மழை எதிர்பார்க்கலாம். மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். இந்த திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் கொஞ்சம் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும். திருச்சிராப்பள்ளியினுடைய வடக்கு பகுதி, இப்போ நம்ம ஸ்ரீரங்கம், தாத்தையாங்கர்பேட்டை, துறையூர் போன்ற இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். பரவலாக லேசான மழை, மிதமான மழை தொடர்ந்து அவ்வப்போது நமக்கு பதிவாகிட்டே இருக்கும். அதனால் நாகை மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் உறுதியாக மழை எதிர்பார்க்கலாம்னா நாகை, தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் கனமழை தொடரும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பொழிவாக நம்ம எதிர்பார்க்க முடியும். மயிலாடுதுறையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், அவ்வப்போது விட்டு விட்டு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பெய்யும். கடலூர் மாவட்டத்திலையும் அதே போல தான். கடலூர் மாவட்டத்தில் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகுதியாக விட்டு விட்டு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறதும் எதிர்பார்க்க முடியும். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மழை முடிஞ்சிருச்சா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மழை முடியலை, இன்னும் ஒரு 7 மாவட்டங்களில் ஒரு ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் தீவிரமான மழை பொழிவுகள் இருக்குது. நாளைக்கும் நமக்கு பரவலாக சில இடங்களில் மழை இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து பேசி கொண்டே இருக்கிறோம். இந்த சென்னை பக்கம்லாம் மழையே வராதா? ஏதோ கொஞ்ச நாள் ஒரே ஒரு நாள் மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் மழையை காணோம் ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வானம் ஓரளவு மேகமூட்டம் தான். லேசான சாரல் மழை மட்டும் ஏதாச்சும் ஒரு சில இடங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் இந்த பகுதிகளில் மழை கிடையாது. லேசான மழை, மிதமான மழை மட்டும் பகுதியாக இருக்கும். மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்காதீங்க. அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டத்தில் பகுதியான மழை பொழிவுகளே நமக்கு வந்து பரவலாக எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக நம்ம பேசணும் அப்படின்னா உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிதாகணும். இன்னும் நிறைய பேர் உள் மாவட்டத்தில் எங்களுக்கு மழை இல்லை, வானம் ஆனால் மேகமூட்டமாக இருக்கிறது, மழை வர மாதிரி இருக்குது ப்ரோ, மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் எங்களுக்கெல்லாம் எந்த மழையுமே காணுமே அப்படின்னு சொல்லி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து சாரல் மழை மற்றும் பனிப்பொழிவுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எங்களுக்கு மழை வருவதற்கான அறிகுறியே இல்லை, எங்களுக்கு வெறும் வானம் மேகமூட்டமாக தான் இருக்குன்னு சொல்லி உள் மாவட்டத்திலேருந்து கமெண்ட் போடுறீங்க. உங்களுக்கு நம்ம மழை வாய்ப்புகள் சொல்கிறோம். லேசான சாரல் மழை மட்டும் எதிர்பாருங்க. பனிப்பொழிவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை வருமா அப்படின்னா இந்த பகுதிகளுக்கு மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பகுதியாக இருக்கும். அப்போ எங்கே ப்ரோ வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வரும்? ஏன்னா எங்களுக்கெல்லாம் எப்போ தான் மழை முடியும்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்குறாங்க. எங்களுக்கு எப்போ மழை வரும்னு சொல்லி இன்னொரு கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்களுக்கு எப்போ தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வரும்னு கேட்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்களுக்கு இந்த மழை எப்போ தான் விடப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு, இன்னொரு பக்கம் மழையே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் மாவட்டத்தின் பெயர்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தேதிகள். ஏன்னா அடுத்த சுற்று மழை பொழிவு மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து தீவிரம் அடையுமா, ஜனவரி இறுதியில் புயல் வர வாய்ப்பு இருக்கான்னு வேறு கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக புயலை பற்றி நம்ம பேசிதான் ஆகணும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் போடுங்க. 2-3 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும். எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணாதான் எல்லா மாவட்டத்திலும் நம்ம தொடர்ந்து மழை பார்க்க முடியும். வரப்போகிற புயல்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த உள் மாவட்டத்தில் நமக்கு இந்த திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள், சேலம், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. அதனால ரொம்ப அலர்ட் அதிகமாக நம்ம கொடுத்துருக்கூடிய மாவட்டங்கள், ரொம்ப கவனம் தேவை, வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டங்கள், தேனி, தென்காசி ஒரு 6 முதல் 7 மாவட்டத்திற்கு உங்களுக்கு கனமழை தீவிரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க.
12ஆம் தேதியிலேருந்து நமக்கு மழை விட்டுரும். 11ஆம் தேதி நாளை வரைக்கும் உங்களுக்கு மழை பொழிவு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இனி வரப்போகிற நாட்களிலும் விட்டு விட்டு பரவலாக தமிழ்நாடு முழுவதுமாக இந்த மழை பொழிவு நிச்சயமாக இருக்க போது. ஆகவே நம்ம வட தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, தென் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு தொடரப்போகிறது நண்பர்களே. வரும் மணி நேரங்கள் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்களுக்கும் இந்த மழை பொழிவு விடாமல் தமிழ்நாட்டில் பதிவாகி கொண்டே இருக்கும்.